Hello friends, welcome to Google Tech. இந்த Power BI Learning Seriesல இது வந்து third வீடியோ. இதுக்கு முன்னாடி வீடியோவில் எப்படி Power BI இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். செகண்ட் வீடியோவான இதுக்கு முன்னத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டைரக்ட் query மெத்தட்னா என்ன, இம்போர்ட் மெத்தட்னா என்ன, எப்படி SQL சர்வர்லேருந்து டேட்டாவை கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்தோம். ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோஸ் பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த வீடியோவோட பிளேலிஸ்ட் வந்து நான் ஐகார்ட்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் எக்ஸல் டேட்டாவை எப்படி நம்ம இம்போர்ட் பண்ணுறோம், அது எந்த மோட் ஆஃப் டேட்டாவுக்கு போகுது, டைரக்ட் query மோடுக்கு போகுதா, இம்போர்ட் மோடுக்கு போகுதா, அதை வச்சு ஒரு சார்ட் பேசிக்காக எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸை நீங்கள் உடனே பார்க்க முடியும். வாங்க, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம Power BI இன்டர்ஃபேஸில் போன வீடியோவில் இங்கே இம்போர்ட் ஃப்ரம் SQL சர்வர் கொடுத்தோம். ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இம்போர்ட் ஃப்ரம் எக்ஸல் கொடுக்குறோம். கொடுத்துட்டு ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 2025ல் ப்ரொடக்ஷனில் ஓகே. ஸோ நான் சோர்ஸுக்கு போய்க்கிறேன். ஸோ சோர்ஸ் ஃபைல் பார்த்தீங்கன்னா Power BI, இங்கே வந்து ரா டேட்டா ஃபைல் இருக்குது. ஸோ ஏகப்பட்ட சாம்பிள் ஃபைல் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் ரொம்ப சிம்பிளான ஃபைல் பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஷியல் சாம்பிள் ஃபைல் தான். ஸோ இதை நான் எடுத்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைல் வந்து நமக்கு இங்கே இம்போர்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃபினான்ஷியல்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணோம்னா நமக்கு கொஞ்சம் டேட்டாஸ் வருது. இதுவே ஷீட் 1 செலக்ட் பண்ணோன்னா இதுக்கு நமக்கு சேம் டேட்டா தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ இயர் 2014 எஸ் அதே தான் வருது. ஸோ நான் ஃபினான்ஷியல் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா கொடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம என்னென்ன டேட்டா வேல்யூ இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா கொடுத்துட்றேன். ஸோ செக்மெண்ட், கண்ட்ரி, ப்ராடக்ட், டிஸ்கவுண்ட், பேண்ட் அண்ட் யூனிட் சோல்டு, மேனுஃபேக்சரிங் ப்ரைஸ், சேல்ஸ் ப்ரைஸ், இது எல்லாமே ப்ராப்பராக இங்கே வேல்யூஸாக இருக்குது. ஓகேங்களா? ஓகே. ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்போ இது இங்கே வந்து நமக்கு டேட்டா தெரியுது. ஸோ இந்த இடத்துல நம்ம ப்ரைஸ்னுக்கிற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாலர் சிக்னலுக்கு மாற்றணும். ஏன்னா அது வந்து காஸ்ட் ஆஃப் தி குட். ஸோ நம்ம இங்கே வந்து ஏன்னா நமக்கு வந்து அது வந்து காஸ்ட் இல்லையா, ஸோ அதனால் நம்ம டாலருக்கு மாற்றுறோம். இதை கிளிக் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஆட் நியூ ஸ்டெப் ரீப்ளேஸ் ஆட் நியூ ஸ்டெப் ஆர் ரீப்ளேஸ் கரண்ட் காட்டுது. அது ஆல்ரெடி டைப் சேஞ்ச் பண்ணதுக்காக காட்டுது. ஸோ நான் ரீப்ளேஸ் கரண்ட் கொடுத்துட்றேன். ஸோ இது $3. சேல்ஸ் ப்ரைஸ் வந்து எகைன் $20 அந்த ரேஞ்ச் வந்துடும். இது சேல்ஸ், இது ஓகே, இது பிரச்சனை இல்லை. டிஸ்கவுண்ட் ஓகே, சேல்ஸ் ஓகே. ஹியர் COGS ப்ராஃபிட் டெஃபினெட்லி நமக்கு வந்து அமௌண்ட்டில் தான் வேணும். ஸோ இது எல்லாம் நம்ம போட்டோம். பட் இருந்தாலும் எனக்கு ஸ்டில் இன்னும் டவுட் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா டேட்டாவை ஓப்பன் பண்ணிவிட்டு எக்ஸல் ஃபைலில் இருக்கிற ரா டேட்டா ஃபைலையும் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு இதெல்லாம் வந்து ஸோ டிஸ்கவுண்ட், சேல்ஸ், இது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஃப்ரம் காலம் மேனுஃபேக்சரிங்லேருந்து COGS ப்ராஃபிட் வரைக்கும் எல்லாமே நமக்கு டாலர் வேல்யூஸ் தான். ஸோ Power BI போய்க்கலாம். ஸோ ஃப்ரம் மேனுஃபேக்சரிங், ஸோ கிராஸ் சேல்ஸ், அப்போ இதுவும் அமௌண்ட்டு தான். ஸோ இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் வந்து கரண்ட் மெத்தடை கரண்ட் ஸ்டெப்பை ரீப்ளேஸும் பண்ணிக்கலாம், இல்லை நியூ ஸ்டெப்பும் கொடுத்துக்கலாம். நியூ ஸ்டெப் கொடுக்குறப்ப இந்த இடத்துல இன்னொரு ஸ்டெப் ஆட் ஆகிக்கும். அது வந்து பர்டிகுலர் ஸ்டெப்பை நம்ம ஈஸியாக ரிவோக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிக்கும். இப்போ நான் கொடுத்துட்டேன். ஸோ நமக்கு எக்ஸல் ஃபைல் எப்படி இருக்கோ அதே மாதிரி வேல்யூஸ் இங்கே வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ we are good to go with data cleansing. ஸோ இது வந்து சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துடலாம். ஸோ அப்ளை சேஞ்சஸ் அப்ளை ஆகட்டும். ஆயிடுச்சு. டோட்டல் 700 rows லோட் ஆயிடுச்சு. ஸோ அஃப்கோர்ஸ் இது வந்து நமக்கு இம்போர்ட் மோடில் தான் வருது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே டேபிள் வியூவில் டேட்டா பார்க்க முடியுது. ஸோ எக்ஸலில் இருந்து நம்ம லோக்கல் ஸ்டோரேஜ் இருந்து டேட்டா ஃபைல் எடுக்கிறப்ப நமக்கு வந்து ஃபைல் வந்து இம்போர்ட் மோடுக்கு தான் போகுது, டைரக்ட் query மோடுக்கு போகலை. ஓகேங்களா? சரி, அந்த விஷயம் நமக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா
இந்த டேட்டா வச்சுட்டு நம்ம வந்து ஒரு பேசிக்கான சார்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு ஆல்ரெடி இயர்ஸ் இருக்குது. ஸோ இயரை வச்சுக்கலாம். லைக் இயரோட ட்ரெண்ட் வச்சுக்கலாம். சம் ஆஃப் த இயரில் ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் இயர் போட்டுடலாம். ஸோ இயர் வைஸ் எனக்கு வந்துட்டு ப்ராஃபிட் ஒவ்வொரு இயரும் என்னோடய ப்ராஃபிட் என்ன 2 இயர்ஸ் தான் இருக்குது. ஸோ ஓகே, நான் இந்த இதில் கொடுத்துட்டு டேட் கொடுத்தேன்னா இது எனக்கு ப்ராப்பராக இருக்குது. ஸோ செப்டம்பர் 2038 என்னுடைய ப்ராஃபிட் வேல்யூ என்னன்னு வந்துருச்சு. இந்த இடத்துல நான் சேல்ஸையும் கொடுத்துட்டேன்னா கிராஸ் சேல்ஸ் செட் ஆகலை, ப்ராஃபிட் மட்டும் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு பதிலாக நான் இப்போ பார் சார்ட் ஓப்பன் பண்ணேன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ராஃபிட் எவ்வளவு, என்னோடய சேல்ஸ் எவ்வளோ சேல் ஆகிருக்கு, எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குன்னு பார்க்க முடியுது. ஸோ இதை இப்படி வைக்க வேண்டாம். டேட் வைஸ் ஆர் லைக் மந்த் அண்ட் இயர் வைஸ் நம்மளுடைய ப்ராஃபிட் எவ்வளோ ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியுது. ஓகே, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி இது இங்கே வந்துருச்சுங்களா. எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா கண்ட்ரி வைஸ் என்னோடய ப்ராஃபிட் என்னென்னு நான் செக் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல லைன் கிராஃப் இதுக்கு கொடுத்துட்டு இதை கொஞ்சம் பியூட்டிஃபிகேஷன் பண்ணணும்னா இங்கே மாடல் கொடுத்துட்டு ஜஸ்ட் டேட்டா லேபிள்ஸ் ஆன் பண்ணிக்கலாம், மார்க்கர்ஸ் ஆன் பண்ணிக்கலாம். இங்கே லைனிங் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துல லைன் சைடு வந்து டாட்டட் கொடுத்துட்டு இதை வந்து நம்ம ஸ்மூத் கொடுத்துட்டோம்னா இது லுக்கிங் ஸ்மூத்தர். இப்போ கலர் வந்துட்டு பிளாக் வேணால் பிளாக் கொடுத்துக்கலாம், எனக்கு பிளாக் வேணாம். ஸோ மோர் கலர்ஸ், ஓகே. நான் இங்கே வந்து மோனோட்டோனே கொடுத்துட்றேன். ஸோ இது கிளியர் ஆயிடுச்சு. ஸோ இங்கே கலருக்கு போயிட்டு கலர் கொடுத்துட்டா இப்போ மார்க்கரோட கலர் மட்டும் நம்ம மாற்றிக்கலாம். ஷேப் ஓகே, எனக்கு மார்க்கரோட கலர் வந்து அது வேணாம், அதுக்கு பதிலாக எனக்கு பிளாக் கொடுன்னு கொடுத்தோன்னா ஓகே. பிளாக் அந்தளவுக்கு வரல, லைட் ப்ளூ நோ, மோர் கலர்ஸ் போயிட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும், இருக்கா இந்த கலர் கொடுக்குறேன். ஸோ லுக்ஸ் லைக் ஈஸியாக வந்து நம்மளால் ஸ்பாட் பண்ண முடியுது. எனக்கு செப்டம்பரில் எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, அக்டோபரில் எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஈஸியாக நம்மளால் வியூ பண்ணிக்க முடியுது. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பவர் BI வீடியோவோட அடுத்த தடவை உங்களை பார்க்குறேன். Until then, bye from me. Thanks for watching. Stay tuned with Google Tech. Thank you. Have a great day.